சார் வந்து கேட்டார், இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் படத்தில் ஏன் கேட்கல, டிமாண்டி காலனியில் ஏன் கேட்கல? மாஸ்டர் படத்தில் ப்ரெஸ் மீட் வைக்கல மேடம். ஏன் நீங்கள் வேணா விஜய் சாரை கூட்டுவாங்க, இங்கே இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கேள்வி யாருமே எழுப்பலையே. மேமுக்கும் இனியா மேமுக்கும் தான் சார், ரெண்டு பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மாக இருந்தீங்க, ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகிட்டே போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு போட்டுட்டே கொஞ்சம் போறீங்க. இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலா எப்படி பண்ணிருக்கீங்க, ஹீரோக்கு ஈக்குவலா ரெண்டு பேரும்? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறி வரணும். அப்படி இல்லை, அது கேரக்டர். எங்களோட கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம், இன்னோட கேரக்டர் இன்னொரு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னால் வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது ஏன் கேட்கறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவை தான் நடிப்பாங்க. ஓகே, ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க. ஓகே, அதை தான் கேட்குறேன். இல்லைங்க அப்படி இளைய மேடம் சொல்லுவாங்க. இல்லை, ஒன் செகண்ட், நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல வருவேன். சார் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேட்கல, டிமாண்டி காலனில ஏன் கேட்கல? மாஸ்டர் படத்துல பிரஸ் மீட் வைக்கல மேடம். நீங்க வேணா விஜய் சாரை கூட்டுவாங்க, இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்கு யாருமே எழுப்பலையே. மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா, அதனாலதான் அந்த ரைமிங்காக தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஓகே, கேளுங்க, வேற கேள்வி இருக்கா? இல்ல அவங்க சொல்றாங்களே, அவங்க பதில் சொல்றாங்களே. சொல்லுங்க. அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும். நீங்க ஹீரோயினா டிராவல் பண்ண முடியாது. போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பார்த்துருந்தேங்க. அப்போ ஹீரோயினா தானே இருக்கணுமா இல்லையா? போன வாரம் நூறுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. அந்த படத்துல நான் தானே ஹீரோயின். 3 கெட்ட போறேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளாஷ்பேக், பிரசன்ட் எல்லாம் கெட்ட போறேன். அப்போ எந்த உலகத்துல இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாற்றிக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணும். சீரன் படத்துல வந்து எனக்கு 3 கெட்டப் ஆக்சுவலி. ஸோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும், அந்த கெட்டப்லயும் வரணும், எல்லான கல்யாணமும் வரணும். ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெட்யூல் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எல்லான கலை வந்து நான் வாகன சடையிலிருந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நானும் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி, ஒரு ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனால வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை. இப்போலாம் நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாற்றிட்டு அடுத்த லுக்ல வரப்போறோம். ஸோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் பேசிக்கிறேன். அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு